என்ன பேருக்கு ஏற்ற மாதிரி எப்பயுமே ஒரு வார்த்தை கூட வந்து கோபமான வார்த்தை கூட அன்பாகவே இருக்கும் அவர்கிட்ட. அந்த நண்பமணி அந்த மாதிரி அவர் லைஃப்ல வந்து பாலிடிக்ஸ் முக்கியமா ஸ்போர்ட்ஸ் முக்கியம்னா ஃபர்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ்னு சொல்லுவாரு. அதே தான் எங்களுக்கும் பாலிடிக்ஸா ஸ்போர்ட்ஸ்னா ஃபர்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ். ஏன்னா அங்க கீழே இருந்து நாங்க வந்திருக்கோம். அன்புமணி அண்ணன் பேருக்கு ஏற்ற மாதிரி எப்பயுமே ஒரு வார்த்தை கூட வந்து கோபமான வார்த்தை கூட அன்பாகவே இருக்கும் அவர்கிட்ட. வெரி யூசிங் த வேர்ட்ஸ் வெரி மெச்சூர்ட் அண்ட் கிளாரிட்டி. அவர் வந்து ஒரு பொலிட்டிஷியனே சொல்ல முடியாது. எப்பயுமே பேசினா வந்து வாட்டர் இரிகேஷன் பற்றி பேசுவார், டெவலப்மெண்ட் பற்றி பேசுவார். ஸோ நெக்ஸ்ட் நியூ ஜென்ரேஷன் லீடர்ஸில் ஒரு முக்கியமான தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை. ஸோ என்னதான் பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் இருந்தாலும் எங்களுடைய முதலமைச்சர், எங்களுடைய இந்த லீடர் சீஃப் மினிஸ்டர் விஷன். நேற்று தான் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரியோடைய ரிவ்யூ மீட்டிங் முடிஞ்சிச்சு. சொன்ன எல்லா விஷயத்துக்குமே எஸ் 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 எஸ்ன்னு சொல்லிட்டு கோவர்ட்னு சொன்னார். அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸை விரும்பக்கூடிய ஒரு சீஃப் மினிஸ்டர். ட்ரக்ஸுக்கு பதிலாக ஸ்போர்ட்ஸை கொண்டு வரணும்னு அவர் கைப்பட எழுதினார். ட்ரக்ஸை விட்டு ஸ்போர்ட்ஸை எடுன்னு எழுதினார். 3 கிலோமீட்டர் ரன் பண்ணார் ஸ்போர்ட்ஸ் பீப்புளோட. அதே மாதிரி நம்மளுடைய முன்னாள் ஒன்றிய கேபினட் மினிஸ்டர் அவரும் அப்போலேருந்தே ஸ்போர்ட்ஸில் இருக்கார். இன்னைக்கு இல்லை, கிட்டத்தட்ட நான் தமிழ்நாடு ஒலிம்பிக் அசோசியேஷன் செக்ரட்டரியாக இருக்கும்போது ஒரு 10 வருஷமா அண்ணன் வந்து இங்கே எலெக்ஷனில் நின்று அசோசியேஷனில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம், டிரான்ஸ்பரன்சி, ரெக்கமெண்டேஷன்லாம் க்ளீனப் பண்ணி இன்னைக்கு இங்கே நேஷ்னல் வரைக்கும் பிளேயர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணுறாங்கன்னா அஃப்கோர்ஸ் ஒரு குட் லீடர்ஸால் இருந்தால் மட்டும்தான் அந்தந்த அசோசியேஷன் வந்து ஒரு சஸ்டைன் பண்ண முடியும். ஸோ ஆஸ் எ பிளேயர் டெய்லி ஈவினிங் வந்து என்னதான் பொலிட்டிக்கல் ஒர்க் இருந்தாலும் டெய்லி பேட்மிண்டன் விளையாடக்கூடிய ஒரு பிளேயராக இன்றைக்கும் அன்புமணி சார் இருக்கிறார். இன்றைக்கும் அண்ணன் அன்புமணி அந்த மாதிரி அவர் லைஃப்பில் வந்து பாலிடிக்ஸ் முக்கியமாக ஸ்போர்ட்ஸ் முக்கியம்னா ஃபஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ்னு சொல்லுவார். அதே தான் எங்களுக்கும் பாலிடிக்ஸாக ஸ்போர்ட்ஸ்னா ஃபஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ். ஏன்னா அங்கே கீழே இருந்து நாங்கள் வந்திருக்கோம். கூடிய சீக்கிரத்தில் நேற்று டிஸ்கஷன் பண்ணும்போது சிஎம்கிட்ட சொன்னோம், இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு வந்து எப்பயுமே அவர் ஈவெண்ட்ஸ் நடத்துவாங்க. கிரிக்கெட் இருக்கும், அது அத்லெட்டிக் நடத்துவாங்க, ஸ்விம்மிங் நடத்துவாங்க, எல்லா ஈவெண்ட் நடத்துவாங்க. 34 கேம்ஸ் சூஸ் பண்ணி யார் வேணால் இதில் வேணால் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதில் முதல் முறையாக ஒரு பிளான் பண்ணியிருக்கோம், ஸ்போர்ட்ஸ் ஃபார் எவ்ரி ஒன் அப்படிங்கிற கான்செப்டுக்காக எல்லா எம்எல்ஏஸும் எல்லா எம்பிஸும் ஸ்போர்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். அப்படி ஒரு ஈவெண்ட்டை வந்து நம்ம நடத்த போகிறோம். அரசியல் கட்சிக்கு அப்பாற்பட்டு, அது டிஎம்கேவா இருக்கலாம், ஏடிஎம்கேவா இருக்கலாம், பிஜேபியா இருக்கலாம், எந்த கட்சி வேணா இருக்கலாம், எல்லோரும் சேர்ந்து விளையாடணும். எம்எல்ஏஸ், எம்பிஸ், சில பேரால் வயசானவங்க விளையாட முடியலையா, வாக்கிங்ல ஒரு காம்படிஷன். அந்த மாதிரி எல்லோரும் எம்எல்ஏ எம்பிஸ் எல்லோரும் விளையாடணும். அதில் காம்படிஷன் வந்து ஐபிஎஸ் அண்ட் ஐஏஎஸ் அவங்க ஒரு தனி அணி, எம்எல்ஏ எம்பிஸ்லாம் ஒரு தனி அணி, ஒரு காம்படிஷன் மாதிரி ஒரு எனர்ஜெட்டிக் தமிழ்நாடு, ஒரு பாசிட்டிவ் தமிழ்நாடு. அரசியல் மேடைகளை நம்ம சண்டை போடுறோம், அது வேற. ஆனால் ஸ்போர்ட்ஸ்ன்னு வரும்பொழுது நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் சிஎம் அவர்களுக்கும் இருக்கு. ஸோ தமிழ்நாட்டில் கூடிய விரைவில் பட்ஜெட்ஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகு யார் யாரெல்லாம் ஏதோ ஒரு எம்எல்ஏ, ஏதோ ஒரு மினிஸ்டர் இருந்தாலும் சரி, எம்பியா இருந்தாலும் சரி, அந்த புரோட்டோகால்லாம் எடுத்துட்டு எல்லோரும் ஸ்போர்ட்ஸை வந்து நம்ம வந்து கொண்டு போறதுக்கு ஒரு காம்படிஷன்ஸை ரொம்ப அழகா ஒரு அரசியலுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கணும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.